ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏத்தர் ரிஸ்டா நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். முன்னாடி நம்ம ஷோரூமில் ட்ரைவ் பண்ணோம். இது வந்து 2.9 கிலோவாட் வேரியண்ட்டு. இதை பற்றின ஓனர்ஷிப் ரிவ்யூ நான் முந்தைய வீடியோ போட்டிருப்பேன், மறக்காமல் பாருங்கள். கிட்டத்தட்ட 20,000 கிலோமீட்டர் இந்த வண்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரியே இருக்குது, ஒரு ஸ்க்ராட்சு எதுவும் இல்லாமல் அப்படி சூப்பராக வச்சுருக்காரு. வண்டி வந்து இப்போயுமே நோ இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, எதுக்கும் நான் உங்களுக்கு வந்து ஏத்தர் ரிஸ்டா 2.9 கிலோவாட் வேரியண்ட்டை நான் உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன். என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, 20,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் இந்த வண்டி எப்படி ஓடுது அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நமக்கு வந்து ஈக்கோ மோடில் 80 காமிக்குது, ஜி மோடில் நமக்கு வந்து 66 கிலோமீட்டர் காமிக்குது, வித் 80% இருக்கும். ஸோ நம்ம வந்து ஓனரோட தான் ட்ராவல் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ 2 பேர் உட்காந்து போகும்போது எப்படி இருக்குது, நம்ம எப்பயுமே வந்து 2 பேர் 3 பேரோடு தான் போகிறோம். இப்போ நான் வந்து ஈக்கோ மோடில் தான் இருக்கேன். ஏத்தரோட சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, எனக்கு நல்லாவே கேட்குது. நான் ஈக்கோ மோடில் தான் போகிறேன்னா, ஆனால் நான் பிக்கப் எடுக்கிறது ஈக்கோ மோடில் தான் நான் பிக்கப் எடுத்தேனான்ற மாதிரி தெரியல. நல்லா ஸ்மூத்தாகவே பிக்கப் எடுக்குது. அஜி, உங்களுக்கும் எப்படி ஈக்கோ மோடில் நமக்கு ரைட் மோட் மாதிரி தான் பிக்கப்பே தருது? ஆமாம், ஈக்கோவில் தான் இருக்கேன். ஈக்கோ மோடில் தான் இருக்கேன். இந்த ஸ்க்ரீன் நீங்கள் போட்டதுனால ரிஃப்ளெக்ஷன் ஆகுதோ? இல்லை, ரிஃப்ளெக்ஷன் ஆகுதான்னு கேட்டேன். நல்லா இருக்குது. ஈக்கோ மோடில் ஓட்டுற மாதிரியே எனக்கு தெரியல, நல்லாவே இருக்குது. லெட்ஸ் see ஈக்கோ மோடில் இதே அளவு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு. சஸ்பென்ஷன் செக் நல்லா ஜம்முன்னு ஏற்றி இறக்குது. இது வரைக்கும் நமக்கு ஸ்பீட் பிரேக்கர்லாம் எதுவுமே அடி வாங்கலை அப்படின்றாரு. நல்லா அப்படியே சும்மா ஜம்முன்னு போகுது அப்படின்னு. ஆனால் இதோட டாப் ஸ்பீடு 50 தான். நல்லா பாருங்கள், 40 அவ்வளோதான். 40க்கு மேலே போனால் ரொம்ப லீனியர் ஆகிடுச்சு. ஈக்கோ மோடில் சொல்கிறேன். 40க்கு மேலே போனால் 50 வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது. பட் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஓகே தான், அவ்வளோ உங்களுக்கு தேவைப்படாது. பாருங்கள், அங்கே போய் எப்படியோ நிற்க தான் போகிறோம். சிட்டிக்குள்ளே தான் ஓகே தான். நான் 48 போய் நின்றுடுச்சு. நம்ம அடுத்த மோடு போவோம், ரைட் மோடு. ரைட் மோட் போனோடனே பிக்கப் நல்லா அந்த 45க்கு மேலே எகிறது பாருங்க. 49, 50 சீக்கிரமாக போயிடுச்சு. 55, 60 நன்றாக இருக்கிறது. பிரேக்கும் நல்லா சாலிடாக இருக்குது. அதாவது பிரேக் பேட் இது வரைக்கும் மாற்றவே இல்லைன்றாரு. ப்ளஸ் நமக்கு மேஜிக் ட்விஸ்ட்டும் இருக்குது. இங்கே போயிட்டு நம்ம ஆப்போசிட்டில் ட்விஸ்ட் பண்ணால் நம்ம பிரேக்கே யூஸ் பண்ண தேவையில்ல. இங்கே பாருங்கள், நான் பிரேக்கே யூஸ் பண்ணல. ரைட் மோடில் பிக்கப் பார்ப்போம். ஆனால் மேஜிக் ட்விஸ்ட்டை நம்ம கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா கொஞ்சம் நல்லாவே பிரேக்கிங் பண்ணுது. பாருங்கள், நல்லா ஸ்பீட் போயிட்டு மேஜிக் ட்விஸ்ட் பண்ணால் எனக்கு இமீடியட்டாக குறையுது. இட்ஸ் லைக் எ சடன் பிரேக். அதை டக்குன்னு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக நின்றுடுது. ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது மேஜிக் ட்விஸ்ட்டு. ஓவர்டேக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க, சர்வசாதாரணமாக ஓவர்டேக் பண்ணலாம். பாருங்க, மறுபடியும் மேஜிக் ட்விஸ்ட் போடுறேன். இந்த ஃபீச்சர் தான் யூஸர் அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். சுவிட்சஸ்லாம் இது வரைக்கும் பிரச்சனையே வந்தது இல்லைல்ல? சுவிட்சஸ்லாம் நல்லாவே இருக்குது குவாலிட்டியாக. சில பேர் தான் இந்த சுவிட்சு வந்து இந்த பவர் சுவிட்சு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு யூஸர் சொல்லியிருந்தார். உங்களுக்கு இது வரைக்கும் பவர் சுவிட்சில் ஏதாவது ப்ராப்ளம் இது வரைக்கும் ஒன்றும் இல்லைல்ல? டிஸ்பிளே நீங்கள் டச் பண்ணுறதுனால டாகலுக்கு இப்போ யூசேஜே இல்லாமல் போயிடுச்சு. ஆரம்பத்தில் டாகல் வச்சு கொடுத்தாங்க, இப்போ டிஸ்பிளேவே டச் ஆனதுனால டாகலுக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. நம்ம சின்னதாக இங்கே ஒரு ஸ்பீடு எடுத்து பார்க்கலாம். ஈஸி டு டிரைவுங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் ஓட்டலாம், பேலன்ஸ் மட்டும் பண்ண தெரிஞ்சால் போதும். ஈஸி டு டிரைவு. சொன்ன இடத்துல பிரேக்கிங் வந்து அப்படி நிற்குது, கான்ஃபிடென்ட்டில் சூப்பராக இருக்குது. பிரேக் பிடிக்குமா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு கெஸ்ஸிங்கே வேணாம்.
வண்டி வந்து ஈஸியாக பிரேக் பிடிக்குது. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, எப்படி ஏறி இறங்குதுன்னு பார்க்கலாம். நல்லாயிருக்கு வண்டி, அப்படியே ஸ்மூத்தாக போகுது. பள்ளம் மேடு எதுவுமே தெரியல. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் மட்டும் ஸ்கூட்டரில் எப்பயுமே ஹார்டாக தான் இருக்கும். டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஏற்றினோன்னா நமக்கு அது கூட தெரியாது. பட் ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக தான் தெரியும் ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். பட் டே டு டே யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. நம்ம எங்கேயாச்சும் ஹில் செக் பண்ணி பார்க்கலாமா? இங்கே ஒரு ஹில் மாதிரி ஒன்று இருக்கும். ரோடோட பம்ப் கொஞ்சம் ரேம்ப்லே. அப்போ இங்கே நின்று பார்க்கலாமா? நின்றுச்சு. ஆனால் நின்றுடுச்சுல்ல. இது வரைக்கும் பாருங்க, ஆட்டோ ஹோல்டு இப்போ நிற்கிது. பிரேக் பிடிச்சா ரிலீஸ் ஆகிடும்ல. நான் மறுபடியும் ஆனால் ஏற்றி காமிச்சிடுறேன். போயிட்டு பிரேக்கு, அவ்வளோதான். திருப்பியும் பிரேக்கு ரிலீஸு, பிரேக்கு ரிலீஸு. ஆட்டோ ஹோல்டு ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு கன்சர்ன் சொன்னார். பட் அது சம்டைம் ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நாங்கள் 2 வாட்டி செக் பண்ணோம். ஆட்டோ ஹோல்டு ஈஸியாக அழகாக போய் நின்றுச்சு. எங்கேயுமே ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. சூப்பர். இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஏத்தர் ரிஸ்டா தான் ஆல்மோஸ்ட்டு டாப் செல்லிங் மாடலாக இருக்குது. ஏத்தரில் 450X கூட இப்போ யாரும் வாங்குறதில்ல, ரிஸ்டா தான் வாங்குறாங்க. காரணம் என்னென்னா நல்ல இட வசதி. நீங்கள் ஓனர்ஷிப் போய் பாருங்கள், வண்டியோட இட வசதிக்காகவே நிறைய பேர் வாங்குறாங்க. ஓனரும் வந்து அதுதான் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏகப்பட்ட இட வசதி இருக்குது. உள்ள பூட் ஸ்பேஸ் இருக்குது. கால் பாருங்கள், நல்லா ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகலாம். அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபீட்டு கிட்ட. எனக்கே பாருங்கள், ஈஸியாக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. டபுள்ஸ் வச்சுட்டு போகிறது எனக்கு ஒன்றுமே தெரியல. டபுள்ஸு அது பாட்டம் எடுத்துகிட்டு போகுது. அதாவது எங்கேயுமே பவர் லேக்கே இல்லை. பிரேக்கிங்காக அருமையாக இருக்குது. அதனால தான் இந்த வண்டி இப்போ இந்தியாவில் 3வது பொசிஷன் செல்லிங்கில். ஆனால் நீங்கள் 10ல் 9 பேர் வந்து ஏத்தர் தான் வாங்குவேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏத்தர் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சு. மிச்ச 2 பிராண்ட் ப்ரைஸ் விஷயத்துக்கு மட்டும்தான் மிச்ச 2 பிராண்ட் வந்து டாப்பில் இருக்காங்க. உதாரணத்துக்கு டிவிஎஸ்ஸாக இருக்கட்டும், பஜாஜாக இருக்கட்டும், உங்களுக்கு ப்ரைஸ் சென்சிட்டிவாக பார்க்குறவங்க தான் அதை வாங்குகிறாங்க. ப்ரைஸ் கன்சர்ன் இல்லை, எனக்கு குவாலிட்டி தான் முக்கியம், லாங் ரிலேபிலிட்டி வேணும், 8 இயர்ஸ் பேட்டரியோட வேணும் அப்படின்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் இதுதான் வாங்கி ஆகணும். அண்ட் மை ஃபேவரட் ரெக்கமெண்டேஷன் வந்து இந்த வண்டி தான். அந்தளவுக்கு இந்த வண்டி வாங்குறவங்க யாருமே ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி இல்லை. சர்வீஸ் நல்லா இருக்குது, விச் இஸ் த பெஸ்ட்டு பார்ட் ஹியர். அதுதானே ரொம்ப முக்கியமான விஷயம். சர்வீஸ் தானே முக்கியம். சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்றது யூசர் சொல்லியிருப்பார் ஓனர்ஷிப்பில், போய் பாருங்கள். பட் சர்வீஸ் நல்லா இருக்குது. ஸ்பேர்ஸ் விலை ஓகே தான், எனக்கு தெரிஞ்சு அஃபோர்டபுளாக தான் இருக்குது. அதுக்கும் இப்போலாம் வந்து 50% ஆஃபர் மாதிரி கொடுக்குறாங்க. சர்வீஸ் பேக்கை நீங்கள் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் பேக் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸ்பேர் பார்ட்ஸில் டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏத்தரும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ரைஸை வந்து எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அவங்களும் குறைக்கிறாங்க. அதே நேரத்தில் குவாலிட்டியாக அவங்க கீப்பப் பண்ணணும். ஸோ குவாலிட்டிலேயே எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. ஸோ நீங்கள் ஒரு வண்டி தேடிட்டு இருக்கீங்க, 2 வீலரில் நீங்களும் ஓட்டணும், உங்களோட ஒய்ஃபும் ஓட்டணும் அப்படின்னா நோ அதர் சாய்ஸு. ஏத்தர் ரிஸ்டாக விட்டால் உங்களுக்கு சாய்ஸே இல்லை. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் வரைக்கும் ஆச்சு நான் பேட்டரி பற்றி கவலை இல்லாமல் நான் ஓட்டணும் அப்படின்னா அதுக்கும் வந்து ஏத்தர் ரிஸ்டா தான் ஒரே ஆன்சரு. காம்படிட்டிவ் பிராண்டோட இது கொஞ்சம் ப்ரைஸ் தான். ஏன்னா இது 2.9 கிலோவாட்டு இப்போ ஒரு 1.5 1.6 கிட்ட ஆகிடுது. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து 1.5 லட்ச ரூபா, 1.5 லேக்ஸு ப்ரைஸ் எகிரிட்டுக்கும். 1.6 கிட்ட வந்துட்டுக்கும்.
அந்த ஒரு விஷயந்தான். அண்டு நீங்கள் ப்ரைஸை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீலர்ஷிப் கிட்டே போங்க. ஏன்னா அதில் சம்டைம் இந்த கார்டு ஆஃபர்ஸ் வரும். நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ் வரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10,000 உங்களுக்கு வந்து லெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னோடய ஷார்ட்ஸ்லேயும் நிறைய வாட்டி நான் போடுவேன், ஏசர் ரிஸ்டாவில் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் கார்டு ஆஃபர்ஸ் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு அப்படின்னு. அதே மாதிரி இஎம்ஐ கூட நீங்கள் லோனில் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கார்டு வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். கைப்பிடியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க, நல்லா ப்ராடாக கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீட்டு மேசிவான சீட்டு இல்லை, நல்லா தாராளமாக. இப்போ நீங்களும் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டு, நானும் ஹைட் அண்ட் வெயிட்டு, 2 பேரும் உட்காந்து போகிறோம், அப்படியே ஜம்முன்னு போகிறோம். எங்கேயுமே ஒரு இடம் நெருக்கடி அப்படின்ற ஒரு பிரச்சனையே இல்லை. நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் 2.9 கிலோவாட்டில் நீங்கள் போகிறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பட் நீங்கள் இதுலேயே 3.7 கிலோவாட் எடுத்துகிட்டு போகிறீங்க, லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் பெரிய பேட்டரினா 3.7 கிலோ. ஸோ அதனால் உங்களுக்கு 125 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதில். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ரேஞ்சு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வண்டி நீங்கள் சாய்ஸ் பண்ணலாம். அது என்ன உங்களுக்கு ஒரு 1.9 லேக் கிட்ட உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. இதில் நீங்கள் இந்த டிஸ்பிளேவோட வேணும் அப்படின்னா 1.6. இந்த டிஸ்பிளே இல்லாமல் உங்களுக்கு எஸ் மாடலில் உங்களுக்கு நார்மல் பேசிக் டிஸ்பிளே வரும். அதில் நீங்கள் வாங்கினீங்கன்னா டச்செல்லாம் இருக்காது, நார்மல் சிம்பிள் கண்ட்ரோல். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ப்ரைஸ் ஒரு 1.25 1.35க்கு இதே மாடல் நீங்கள் எடுத்துக்கலாம். வண்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஏத்தர் ரிஸ்டாவில் எஸ் மாடலும் ஜி மாடலும் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நல்லா இருக்குது, பர்ஃபெக்ட் பிரேக்கிங் நல்லா இருக்குது, உங்களுக்கு சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். ஓனர்ஷிப் ரிவ்யூ கண்டிப்பாக பாருங்கள். சரிங்களா? See you on next video. Until then, bye bye from Diwakar. Bye bye.